சீட் பெல்ட். உங்க அம்மா உங்களுக்கு மரியாதையை கத்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல உங்களை சின்ன வயசுலயே அடிச்சு வளர்த்திருந்தா இப்ப நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிக்க மாட்டீங்க. சாரி. இப்ப நீ என்ன சொன்ன? எனக்கு சரியா கேக்கல. சாரி. நீ நிஜமாவே சாரி சொல்றனா? அதோட கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருந்துச்சுன்னா ப்ராமிஸ் பண்ணு. அதாவது நீயே நேரடியா என் அப்பா கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லுவல. அதாவது நீ 1 நம்பர் ரவுடி, அதோட சீட்டர்னு. அப்புறம் நீ இதையும் சொல்லணும், இந்த வேலை உனக்கு பிடிக்கலன்னு. இது என்ன பொறுத்த வரைக்கும் வேலை இல்ல, ஐயா எனக்கு கொடுத்த பொறுப்பு. அவர்தான் உங்க கூட என்ன இருக்க சொல்லிருக்காரு, உங்களை பாத்துக்க சொல்லிருக்காரு, உங்களை பாதுகாக்க சொல்லிருக்காரு, உங்களை எல்லாத்துல இருந்தும் காப்பாத்த சொல்லிருக்காரு. சோ அதுதான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா எனக்கு கொடுத்த பொறுப்புல இருந்து என்னைக்கும் நான் ஒரு நாளும் பின் வாங்கினதே கிடையாது. ஓ அப்படியா? இதான் விஷயமா? இப்ப நீயே பாரு, உன் ஐயாவே உன்னை எப்படி வேலையை விட்டு தூக்க போறாருன்னு. என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்றீங்க நீங்க? வண்டிய வேண்டாம் 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 வேண்டாம். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இப்ப ஏன் சிரிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்நேரம் உயிர் கூட போயிருக்கலாம். கண்டிப்பா உயிர் போகும். என்னோட உயிர் இல்ல, உன்னோட உயிர் தான் போகும். அதாவது என் அப்பா கிட்ட போயிட்டு உங்களுடைய ரொம்ப விசுவாசமான அதோட நம்பிக்கையான பாடி கார்டு வந்து, சரி உன்னோட பேர் என்ன? விடு, எதுவா இருந்தா என்ன, உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்தலன்னு சொல்லுவேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? மயில் இறகுனால எனக்கு ரேஷஸ் வந்துச்சு. உடனே அப்பா எங்க வீட்டையே உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாரு. ஆனா இப்போ இவ்ளோ பெரிய கீறல் விழுந்திருக்கு, யோசிச்சு பாரு. அப்பா உன்னை என்ன பண்ண போறாருன்னு, உன்னை அடி அடின்னு அடிச்சு வேலையை விட்டு துரத்தி விட போறாரு. என்ன அப்படி பாக்குற? டீசெண்டா ஒரு ஆஃபர் கொடுத்தான்ல, ஆனா நீ தான் இந்த வேலையை விட்டு போக தயாரா இல்லைன்னு சொன்ன. இப்ப அனுபவி. நீ ஏன் சிரிக்கிற? ஒன்னும் இல்ல, திடீர்னு எனக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஞாபகம் வந்துருச்சு. காத்துல பறக்கிறதுக்கு முன்னாடி ஃபிளைட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதாவது முன்னாடி இருக்கிறவங்க மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி நாம முதல்ல மாஸ்க் போட்டுக்கணும். அதனால நானும் அதே மாதிரி தான் ஒண்ணு பண்ணிருக்கேன். புரியலையா? இங்க பாருங்க. இந்நேரம் நம்ம உயிர் கூட போயிருக்கோம் தெரியுமா? கண்டிப்பா உயிர் போகும். என்னோட உயிர் இல்ல, உன்னோட உயிர் தான் போகும். அதாவது என் அப்பா கிட்ட போயிட்டு உங்களுடைய ரொம்ப விசுவாசமான அதோட நம்பிக்கையான பாடி கார்டு வந்து உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்தலன்னு சொல்லுவேன். இந்த விஷயம் இருக்கே, ரவுடிங்களுடைய புத்தகத்துல இதுதான் முதல் பாடம், புரியுதா? அந்த விஷயத்த நீங்க யார் மேல பயன்படுத்திருக்கீங்க தெரியுமா? அதாவது ரவுடிசம்ல PhD முடிச்சவங்க கிட்ட. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேஸோட முடிவு எப்படி இருக்கும்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அப்பா உங்களை நிரந்தரமா ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் நீங்களும் வெளியே போக முடியாது. அதுக்கப்புறம் உங்களை பாதுகாக்க இந்த பாடி கார்டும் தேவைப்படாது. அப்பா செல்லம், நீ நல்லா இருக்கல? அடி எதுவும் படல? ஐயா நல்ல வேலை இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்ச நீ. இல்லனா இது நடந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்காது.
சூரஜ், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அட சொல்லண்டா. அப்பா இதெல்லாம் இதெல்லாம் அந்த காட்டு பூனை குறுக்குல வந்தனால நடந்துருச்சு ஐயா. திடீர்னு அது எங்க இருந்து நடுவுல ரோட்டுக்கு வந்துச்சுன்னே தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எவ்வளவோ நான் முயற்சி பண்ணேன். முயற்சி பண்ணியா? இங்க பாரு, முயற்சி பண்ண உடனே அங்க வேலைக்கு வச்சிருக்கேன். என் பொண்ணை பாதுகாக்க தான் உடனே அங்க வேலைக்கு வச்சிருக்கேன். ஆக்சுவலி அப்பா நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். எனக்கு அப்ப எதுவுமே புரியல. அந்த அனிமலோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் தான் ஸ்டேரிங்க திருப்பி விட்டுட்டேன். ஐம் சாரி அப்பா. இங்க பாரு செல்லம், இந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் வேலை என்னன்னு அவனுக்கே நல்லா தெரியும். அவன் உயிரை பணைய வச்சாவது உன்னை காப்பாத்துவான், சரியா? அவன் கூட இருக்கும்போது பதட்டமும் ஆக வேணாம், பயமும் வேண்டாம், என்ன? அப்புறம் காட்டு பூனைகளை எப்படி சமாளிக்கணும்னு கூட அவனுக்கு தெரியும். இதுக்கு அப்புறம் அவன் வேலையில தலையிடாத, புரியுதா? சரி, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். இன்னைக்கு எப்படியோ நீ என்ன பிளாக்மெயில் பண்ணி தப்பிச்சிட்டல. கூடிய சீக்கிரமே நீ பெரிய ரவுடின்றத நிரூபிப்ப. அப்படி இல்லைன்னா நான் குலாப் சிங்கோட பொண்ணே கிடையாது. பாட்டி, என்னால இதை பண்ண முடியாது. இது கண்டிப்பா ரொம்ப வலிக்கும். ஒழுங்கா உட்காரு. நம்ம குருஜி சொன்ன எந்த ஒரு பரிகாரமும் இது வரைக்கும் வீணா போனதில்லை. 24 மணி நேரமும் இத போட்டுக்கிட்டு தான் நீ நடமாடணும். இத போட்டுக்கிட்டா சீக்கிரமே உன் வயித்துல ஒரு குழந்தை உருவாகும். இத வெளிப்படையா யாரும் பார்க்க கூடாது. யாராவது பார்த்தா கண்ணு பட்டு போயிடும். அதனாலதான் எல்லாரையும் கூப்பிட்டு நான் இத பண்ணல. இன்னும் நின்னு ஏன் என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? போய் வேலைய பாரு. பாட்டி, ராம் 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 ராம். அந்த ரவுடி பொறுக்கி என்னைய பிளாக்மெயில் பண்றனா? ஈஷா, உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? அது என்னன்னா அன்னைக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அந்த ரவுடி தான். அன்னை அந்த ரவுடி என் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நாள் முழுக்க என் நிழல் மாதிரி என் கூடவே சுத்துறான். கிளாஸ்குள்ளேயும் வரான், கேண்டீனுக்கும் வரான். நான் வாஷ்ரூம் போகவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அண்ணி ப்ளீஸ் தயவு செஞ்சு அண்ணா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட பேச சொல்லுங்க. நான் அவர்கிட்ட சொல்றேன். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ உங்களுக்கே நல்லா தெரியும் அப்பா எடுத்த முடிவை இந்த வீட்டில் மாத்துறதுக்கான தைரியம் யாருக்குமே இல்லைன்னு. உங்களுக்கே நல்லா தெரியும் அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் இந்த வீட்டில் நடக்கும். இங்க பாருங்க, பிரச்சனை ஃபீஸை பத்திலாம் இல்ல. இது செக்ஷன் 354 கேஸ். விக்டிம் இல்லாம 2 ஐ விட்னஸ் வேற சாட்சி சொல்லியிருக்காங்க. நான் அப்ளிகேஷன் போட்டாச்சு, இருந்தாலும் உங்க பையனுக்கு பெயில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். சரி, வேலை பண்ணுங்க. நாளைக்கு காலை 10 மணிக்கு என்ன கோர்ட்ல வந்து பாருங்க, சரியா? என்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். 354 354னா அதுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. பெயில் வாங்கணும்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான மெடிக்கல் ரீசன் இருக்கணும். அதுக்கு நீங்க அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி நீங்க அட்டாச் பண்ண வேண்டியதா இருக்கும். பிரில்லியன்ட் பண்ணி. சரி, அது என்கிட்ட கூட. சரி, ஏன் நிக்கிறேன்? போய் உட்காரு. அண்ணி அவங்க போனை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் எப்படி இந்த விஷயத்த மறந்தேன்? அதாவது என் வீட்லயே இப்படி ஒரு பிரில்லியன்ட் லாயர் இருக்கிறத. குலாப் சிங்கோட பையன் அனுராக் சிங் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா அவன் ஒய்ஃப் ஒரு பிரில்லியன்ட். கல்யாணங்கிற பேர்ல உன்னோட பிராக்டிஸ நாங்க நிறுத்திட்டோம்ல. அப்படி இல்லைன்னா நீ ரொம்பவே பெரிய ஆளா இருப்பல்ல. இல்லங்க, நான் சொல்ல வந்தது அது இல்ல. அதான நிரூபிக்க ஆசைப்படுற? நீ என்ன மட்டமா காட்ட நினைக்கிறியா என்ன? ஒரு விஷயத்த நல்லா காது கொடுத்து கேளு. உன்னோட வேலை இந்த வீட்டுக்கு வாரிசு பெத்து கொடுக்கறது மட்டும்தான். அதை விட்டுட்டு புருஷன் வேலையில தலையிடாத, புரியுதா? இங்க பாருங்க, பயங்கரமா வலிக்குது. என்னோட நோக்கம்லாம் அது இல்லங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணணும் தான் ஆசைப்பட்டேன். என்ன விட்டுருங்க. அண்ணி அட இஷா, நீயே பாரு,
உங்க அண்ணன் வலுக்கட்டாயமா அவரோட சேர்ல என்ன உட்கார வச்சுட்டாரு. அட அண்ணி, அதுல என்ன தப்பு இருக்கு? ஒவ்வொருத்தரும் அவங்க அன்பு தெரிவிக்க தலையிலேயே வச்சு கொண்டாடுறாங்க. உங்களை சேர்ல தானே உட்கார வச்சாரு. அண்ணி, நீங்க அண்ணன் கிட்ட அதை பத்தி பேசுனீங்களா? அது வந்து எதை பத்தி? அண்ணா, நீங்க அப்பா கிட்ட பேசி அந்த ரவுடி இங்க இருந்து அனுப்பிடுங்களேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, 24 மணி நேரமா உங்க தங்கச்சி பின்னாடி ஒரு ரவுடி சுத்தினா நல்லாவா இருக்கும்? அது பார்க்க நல்லா இருக்காதுல்ல? நீ டென்ஷன் ஆகிறதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மொதல் விஷயம், அவன் நம்ம அப்பாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ரெண்டாவது விஷயம், அவன் சாதாரண பசங்க மாதிரி இல்ல. ஆமா, அவன் ஒரு பிரம்மச்சாரி, கட்ட பிரம்மச்சாரி. ஓ, அவன் கட்ட பிரம்மச்சாரியா? இப்ப பாரு ஆட்டத்தை. உன் பிரம்மச்சாரி விரதத்தை கலைச்சே உன் இந்த வேலையை விட்டு நான் தூக்குறேனா இல்லையான்னு.